Hi students, welcome to our channel. Today we learn 5th standard science term first unit 1 organ system lesson நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். ஓகே, first introduction. We get energy for our daily activities from the food we eat. நம்ம எனர்ஜி நம்மளுக்கு எதுல இருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ் லைக் ரன்னிங் அதர் ஆல் ஒர்க்ஸ் செய்கிறோம்ல, நம்ம எல்லா ஒர்க்கையும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. வேர் டு வி கெட் எனர்ஜி? வி கெட் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். எஸ் ஆர் நோ? எஸ். ஹவ் இஸ் த ஃபுட் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி? ஃபுட் எப்படி கன்வெர்ட் ஆகுது? எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் ஆகுது? அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைஜஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த்ரூ த ப்ராசஸ் கால்ட் digestion. After we eat the food, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஃபுட் என்னது? வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த பாடி. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகுது? நம்ம பாடி விட்டு ரிமூவ் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா எக்ஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்கிரிஷன். ஓகேவா? வி நீட் ஆக்சிஜன் டு சர்வைவ். நம்ம வாழ்கிறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவையா இல்லை? எஸ். அவர் பாடி கெட்ஸ் ஆக்சிஜன் த்ரூ த ப்ராசஸ் கால்டு ரெஸ்பிரேஷன். நம்ம எப்படி ஆக்சிஜனை நம்ம உள்ளே நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அது எப்படி அந்த ப்ராசஸ்க்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல் மூலமாக தான் நம்மளுக்கு என்னது? ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? தீஸ் ப்ராசஸ் ஆர் கேரிட் அவுட் பை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி. இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் மூலமாக தான் நடக்குது. இந்த ப்ராசஸ் வந்து கேரி பண்ணுது. டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஃபார்ம் த ஆர்கன் சிஸ்டம். இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து எதை ஃபார்ம் பண்ணுது? ஆர்கன் சிஸ்டம்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் இன் அவர் பாடி அண்ட் தயர் ஃபங்க்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம் பார்க்கலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன? விச் சிஸ்டம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேவா? த ஃபுட் வி ஈட் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ், இந்த ஃபேட்ஸ் இதெல்லாம் இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். தே ஹாவ் டு பி கன்வெர்டட் இன்டு சிம்பிளர் மாலிகூல்ஸ் லைக் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ வந்து இது வந்து மேக்ரோ மாலிகூல்ஸாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும்? மேக்ரோ மாலிகூல்ஸாக இருக்கும். அதில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எல்லாம் இருக்குமா? இது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது? சிம்பிளர் மாலிகூல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. குளுக்கோஸ் ஆகும், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். ஓகேவா? இந்த சிம்பிளர் மாலிகூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதன் அசிமுலேட் ஆகுது எய்தர் பை பிளட், என்னது பிளட் ஆர் லிம்ப் இன் ஆர்டர் டு கிவ் அஸ் எனர்ஜி. அசிமுலேட் ஆகி அது வந்து உட்கரிக்கப்பட்டு சிம்பிளர் மாலிகூல்ஸாக என்னது? சின்ன சின்ன மாலிகூல்ஸாக என்னது? அது வந்து அப்சர்வ் பண்ணி என்ன ஆகுது? அசிமுலேட் ஆகி நம்ம உடம்பு பாடிக்கு எனர்ஜி வந்து கொடுக்குது. பிளட் மூலமாகவும் லிம்ப் மூலமாகவும் நம்மளுக்கு என்னது? எனர்ஜியை கொடுக்குது. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா the process of conversion of the complex food molecules into simpler molecules is called digestion. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மாலிகுல்ஸ் வந்து சிம்பிளர் மாலிகுல்ஸாக கன்வர்ஷன் ஆகிறது அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து 2 டைப்ஸ் இருக்குமா? 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. டைஜஸ்டிவ் ட்ராக்ட், டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு 2 இது இருக்குதுமா. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட் தாமா, டைஜஸ்டிவ் அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து காயில்டு மஸ்குலார் டியூப்பாக இருக்கும். எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? காயில்டாக இருக்கும். மஸ்குலார் டியூப் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த மவுத்லேருந்து எப்படி ஆனஸ் கீழ் பகுதி வரல இருக்குது. இந்த இமேஜில் பாருங்கள், இங்கே மவுத் இருக்குல்ல, மவுத் வாய் பகுதியிலிருந்து கீழே லாஸ்ட்டில் ஆனஸ் பகுதி வரலும் உள்ளது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் காயில் டைப்பில். இதுதான் அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மீட்டர் பார்த்தோம் அப்படின்னா 6 to 9 meters லாங் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்பெஷலிஸ்ட் டிவிஷன்ஸ்லாம் இருக்கும். இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க மவுத், பக்கல் கேவிட்டி, பேரிக்ஸ், இசோபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஆனஸ். இந்த மாதிரி என்னது லைனாக சீக்வென்ஸாக என்னது அரேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம பாடியில் பார்த்தோம் அப்படின்னா லைனாக சீக்வென்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதான் ஆர்டர்மா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆர் மவுத், பக்கல் கேவிட்டி, பேரிக்ஸ், இசோபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். ஓகேவா? இந்த மாதிரி இந்த சீக்வென்ஸில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. எல்லா பார்ட்ஸும் லேபிள் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் லேபிள் பண்ணியிருக்காங்கம்மா. ஒவ்வொரு பார்ட்ஸும் இந்த இமேஜ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே,
Do you know உங்களுக்கு தெரியுமா? There are some organisms which live in the digestive system of animal. Some organism பார்த்தோம் அப்படின்னா digestive systemல இருக்கும், அனிமல்ஸ் வந்து இருக்கும் digestive systemல. எக்ஸாம்பிளாக டேப்வார்ம் lives in the human intestine. மனித குடலில் human intestine நம்ம குடலில் பார்த்தோம் அப்படின்னா டேப்வார்ம் வந்து அங்கே வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். digestive glands. 3 important digestive glands are associated with the process of digestion. என்ன which 3 important glands? salivary glands, pancreas, liver அப்படிங்கிற 3 types இருக்குதுமா. இப்போ salivary glands பார்த்தோம் அப்படின்னா எதை செக்ரேட் பண்ணுது? சலிவாவை செக்ரேட் பண்ணோம். எதுக்காகனா ஃபுட்டை வந்து மாய்ஸ்டன் பண்ணி வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு சலிவாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்சைம்ஸ் இருக்கும். என்சைம்ஸ் எதுக்காக அப்படின்னா பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் இன்ட்டு சிம்பிள் விச் பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ச் வந்து என்னது இன்ட்டு சிம்பிள் கார்போஹைட்ரேட் மாலிகூல்ஸாக ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது இது ஒரு கிளான்ஸ்மா. பேன்க்ரியாஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் என்ன இருக்குது கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஃபார் டைஜஸ்டிங் ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் டைஜஷன் பண்ணுறதுக்காக இருக்கும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் வந்து இருக்கும். ஓகே, பேன்க்ரியாஸ் தான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா liver வந்து which one produce? liver produces bile for the digestion of fat. liver வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? bile வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஃபேட்டை வந்து டைஜஷன் பண்ணுறதுக்காக. இதில் சொல்லியிருக்காங்க do you know உங்களுக்கு தெரியுமா? the 3 pairs of salivary glands வந்து இருக்குமா? which one? parotid, sublingual and submandibular gland அப்படிங்கிறது இருக்குது. இது எது செக்ரேட் பண்ணுதுன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தோம் அப்படின்னா 1.5 liters ஆஃப் சலிவாவை செக்ரேட் பண்ணுது எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ how many? 1.5 liter ஆஃப் சலிவாவை செக்ரேட் பண்ணுது. ஓகேவா, இந்த கிளாண்ட் வந்து 3 pairs. கிளாண்ட் how many? 3 pairs இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. salivary glandsல வந்து 3 pairs ஆஃப் salivary glands இருக்குமா? parotid, sublingual and submandibular அப்படிங்கிற glands வந்து இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். செகண்ட் சிஸ்டம் என்னம்மா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா எதை ப்ரொவைட் பண்ணுது? ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணுது. டிஷ்யூஸ்க்கு என்ன பண்ணுது? ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணுது. நம்ம உடம்புல கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா ரிமூவ் பண்ணுது. அந்த டிஷ்யூவில் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குமா? ஏர்வே, லங்ஸ், மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற 3 ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் 3 பார்ட்ஸு இருக்குது. ஓகே, இதோட சீக்வென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. சிமிலர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரியே இதில் என்னது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி? நாஸ்ட்ரில்ஸ், நேசல் கேவிட்டி, பேரிக்ஸ், லேரிக்ஸ், ட்ரெக்கியா, ப்ராங்கி, பிராங்கியோல்ஸ் அண்ட் ஆல்வியோலை. ஓகேவா? ஓகே, இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. லங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா. லங்ஸ் ஒரு லெஃப்ட் லங், ரைட் லங், லெஃப்ட் லங் கொடுத்துருக்காங்க. அதோட பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணியிருக்காங்க. இதில் ஆல்வியோலை அப்படிங்கிற பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பிராங்கியோல்ஸ் அப்படிங்கிற சிறு பிராங்கியோல்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, நேசல் கேவிட்டி இருக்குது, நாஸ்ட்ரில்ஸ், லேரிக்ஸ், ட்ரெக்கியா, டயோகிராம் கீழே லாஸ்ட் பண்ணால் என்ன டயோகிராம் கொடுத்துருக்காங்க. இது பிராங்கியோல்ஸ். இதுதான் லங்ஸோட அமைப்புமா. இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர். அது எங்கே ஆரம்பிச்சு நேசல் கேவிட்டி ஆரம்பிச்சு, நாஸ்ட்ரில்ஸ் ஆரம்பிச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஆல்வியோலையில் ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா, நாஸ்ட்ரில்ஸ் ஆரம்பித்து ஆல்வியோலையில் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா? பீப்புள் சஃபர் டியூ டு ஸ்மோக். அது பீப்புள் வந்து சஃபர் ஆகுங்க, ஸ்மோக் பண்ணுறப்ப சஃபர் ஆகுது. இதுக்கு ஸ்மோக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா புகைப்பிடிக்கிறப்ப கண்டென்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, ஏ டாக்ஸிக் கேஸ், நச்சுத்தன்மை வந்து கார்பன் மோனாக்சைடு கேஸ் வந்து அதிக அளவில் இருக்கும் ஸ்மோக் பண்ணுறப்ப. பீப்புள் வென் இன்கல்ஃப்ட் இன் ஸ்மோக் ஆன் ஃபயர் டைட் டியூ டு சஃபகோஷன். இதெல்லாம் என்னது? சஃபிகேஷன் ஆகுறாங்க. இதனால் என்னது? அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்படும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருமா. சிட் குவைட்லி. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்? கவுண்ட் ஹவு மெனி டைம்ஸ் யூ ப்ரீத் பெர் மினிட். ஒரு பெர் மினிட்னு என்னது? ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ டைம்ஸ் வந்து என்னது ப்ரீத் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா வி ப்ரீத் வந்து என்னது 16 to 80 டைம்ஸ் வந்து என்னது பெர் மினிட் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம். கேன் யூ கெஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ப்ரீத் இன் எ டே? ஒரு கெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா வி ப்ரீத் மோர் தென் 20,000 டைம்ஸ் இன் எ டே. ஒரு நாளைக்கு என்னது 20,000 டைம்ஸ் வந்து 20,000க்கு அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரீத் பண்ணுறோம்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஏர்வே. இதோட பார்க்கலாம் ப்ராசஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபஸ்ட்டு வந்து ஏர்வே ப்ராசஸ். ஏர்வேல பார்த்தோம் அப்படின்னா சுவாச வலின்னு சொல்லுவோம். ஏர்வே வந்து இன்க்ளூட்ஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குது ஏர்வேல? காற்று வந்து உள் நுழைகிறப்ப என்னென்ன பார்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு? நேசல், கேவிட்டி, பேரிக்ஸ், லேரிக்ஸ், ட்ரக்கியா, பிராங்கி அண்ட் லங்ஸுக்கு போகும். இந்த வழியாக தான் காற்று வந்து உள்ளே போகும். ஓகேவா? இட் கேரிஸ் ஏர் பிட்வீன் த லங்ஸ் அண்ட் த சரௌண்டிங்ஸ். இதை பார்த்தா அப்படின்னா எதுக்கு? லங்ஸ் அண்டு சரௌண்டிங்ஸில் தான் எனது காற்று வந்து போகும், எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ். செகண்ட் ஒன் என்னமா? lungs. The lungs are the primary organs of the respiratory system. Respiratory system primary organs தான் lungs. இதில் பார்த்தோம் அப்படின்னா they are paired-ஆ இருக்கும், cone shaped organs-ல இருக்கும். என்ன which shape? cone shaped-ல இருக்கும். அதோட பேர்ட் ஆர்கன்ஸ் இணை உறுப்புகள் வந்து இருக்கும். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது? நியர் த பேக் போன் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஹார்ட். பேக் போனில் ரெண்டு சைடும் இது வந்து இருக்கும். அது பக்கத்தில் போத் சைட்ஸ் ஆஃப் த ஹார்ட் அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்லேருந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். இச் ஒன் இன்க்ளூட் ஆகிருக்கும்? டயக்ராமும் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? விலா தசைகள், உட்புற தசைகள். இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படின்னா உள்ளே இருக்கிற தசைகள், உட்புற தசைகள்னு சொல்லுவாங்க. டயப்ராம்னா உதரவிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தி ஆக்டர்ஸ் பம்ப் அண்ட் புஷ் த ஏர் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ் டியூரிங் ப்ரீத்திங். சுவாசித்தல் அண்ட் ப்ரீத்திங் நடைபெறுமா? அந்த ப்ரீத்திங் நடக்கிறப்ப, சுவாசித்தல் நடைபெறப்ப ஏர் என்ன பண்ணும்? பம்ப் பண்ணும். அதே மாதிரி என்ன பண்ணுன்னா புஷ் பண்ணும். ஏரை வந்து பம்ப் பண்ணி உள்ளே இழுத்துக்கிட்டு புஷ் பண்ணி என்ன பண்ணும்? வெளியில் விடும். இது இதோட ஃபங்க்ஷன்ஸ். இதோட வேலை. மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன், டயப்ராமும் இன்டர்கோஸ்டல் மசில்ஸோட ஒர்க்கு. ஓகேவா? டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? ஏர் பொல்யூஷன் காசஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். ஏர் பொல்யூஷனால் நம்மளுக்கு என்னது? நிறைய ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து உருவாகும். ஸ்மோக்கிங்னால நம்மளுக்கு என்ன காசஸ்? ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர் வந்து உருவாகும் ஸ்மோக் பண்ணுறனால, புகைப்பிடிக்கிறனால. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா. தேர்ட் சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த ஓட்ட மண்டலம். இந்த சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் பிளட் வந்து என்னது? சர்க்குலேட் ஆகும் டு டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு எவ்வரி பார்ட் ஆஃப் த பாடி. எனது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் என்னது ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து கொண்டு போகிறது என்னது? பிளட்டு தான். ஓகேவா? சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங். விச் ஒன்? 3 இருக்குமா? ஹார்ட், பிளட் வெசல்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் இங்கேயே கொடுத்துருக்கேன். இதம்மா ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the heart is a hollow டைப்பில் இருக்கும். மஸ்குலர் ஆர்கன். இது வருது மஸ்குலர் ஆர்கன். இட் இஸ் சம்வாட் கோனிக்கல் இன் ஷேப். எப்படி இருக்கும்? கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் கவர்டு. எதில் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா வித் டபுள் வால்டு மெம்பரெயின் கால்டு பெரிகார்டியம். அப்படிங்கிற டபுள் வால்டு மெம்பரெயினால் என்னாகும்? கவர் ஆகிருக்கும். தி ஸ்பேஸ் பிட்வீன் த மெம்பரெயின்ஸ் ஃபில்டு வித் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இந்த ஸ்பேஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெம்பரெயினில் ஃபில் ஆகிருக்கும். பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து அந்த திரவம் வந்து அதில் வந்து ஃபில் ஆகிருக்கும். இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து எதற்காக அதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெம்பரெயினில் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக். என்னது? ஹார்ட்டை வந்து அதோட அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து இருக்குது. அதான் அதோட ஹெல்ப். ஓகேவா? the பெரிகார்டியல் ஃப்ளூயிட் protects the heart from shock. Heart is placed inside the thoracic chamber, rib cage in between the two lungs. இடையில தான் இது என்னது? ஹார்ட் வந்து இருக்கும். ஹார்ட் எங்கே பிளேஸ் ஆகிருக்கும்? இன்சைடு த thoracic chamber. ஓகேவா? between the two lungs, 2 லங்ஸ்க்கு இடையில இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கம்மா. இதான் ஹார்ட்டு. அதோட ஸ்ட்ரக்சரில் லேபிள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஓகே, ஹார்ட் வந்து எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 4 chambers, 4 அறைகளால் ஆகிருக்கும். த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்ட்டு 4 chambers. 2 upper chambers என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏட்ரியா ஆர் ஆரிக்கிள் சிங்குலர் ஏட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 2 upper chambers, மேலே இருக்கிற 2 chambers-மா. கீழே 2 லோயர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா லோயரில் எப்படி இருக்கும்? திக்காக இருக்கும். அந்த சேம்பர்ஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 2 lower thicker chambers are called ventricles. The upper and lower chambers of the heart are separate ஆகிருக்கும். அந்த அப்பர்லேயே இருக்கிற அப்பர் சேம்பர்ஸையும் லோயர் சேம்பர்ஸையும் என்னது? செப்பரேட் பண்ணுறது எதுனா மஸ்குலார் வால்
பை அ மஸ்குலர் வால் ஆர் என்னது திசு. மஸ்குலர் வால்னாலே திசுனாலே அது வந்து செப்பரேட் ஆகிருக்கும். அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நோன் அஸ் த ஆரிக்ளோ வென்ட்ரிகுலர் செப்டம் ஆஃப் த ஹார்ட். ஆரிக்ளோ வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து எதை ரிசீவ் பண்ணுன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட். அசுத்தமான டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து என்னது ரிசீவ் பண்ணி ஃப்ரம் எங்கே இருந்துன்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் பம்ப்ஸ் டு த லங்ஸ் ஃபார் ஆக்சிஜனேஷன். நெக்ஸ்ட் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து எதை ரிசீவ் பண்ணும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிசீவ் பண்ணும் ஃப்ரம் த எங்கே இருந்துன்னா ஃப்ரம் த லங்ஸ் அண்ட் பம்ப்ஸ். லங்ஸ்லேருந்து பம்ப் பண்ணணும் இன்டு த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. மற்ற என்னது நுரையீரல்லேருந்து உடலோட பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் அது வந்து என்னது புஷ் பண்ணி பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளட்டு. பிளட் பற்றி பார்க்கலாம். பிளட் அப்படிங்கிறது என்னதுன்னா பிளட் டிரான்ஸ்போர்ட்ஸ். எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது எடுத்து பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படி கடத்துதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்டு ஹார்மோன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பிளட் வந்து. த வேல்யூம் ஆஃப் பிளட் எவ்வளோ வேல்யூம் ஆஃப் பிளட் ஹியூமன் அடல்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 4 to 5 லிட்டர்ஸ் அளவில் வந்து பிளட்டு வந்து இருக்கும். இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல் அண்ட் த பாடி டெம்பரேச்சர். இதை எதை ரெகுலேட் பண்ணும் வாட்டர் லெவலையும் பாடி டெம்பரேச்சரையும் ரெகுலேட் பண்ணும். blood is pumped throughout the body by the heart. ஹார்ட்லேருந்து என்ன பண்ணும் blood வந்து என்னது பம்ப் பண்ணி எடுத்து என்னது எல்லா பார்ட்ஸுக்கும் கொடுக்கும், பம்ப் பண்ணும். ஓகே, இட் டேக்ஸ் ஆக்சிஜன் to tissues and cells and finally reaches the lungs to take oxygen again. லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது டிஷ்யூஸ்க்கும் செல்களுக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகும். எண்டா பார்த்தோம் அப்படின்னா லங்ஸ் அடைஞ்சு மீண்டும் என்ன பண்ணுது அதுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்குது, ஆக்சிஜன் எடுத்துக்குது. திருப்பியும் என்ன பண்ணுது ஆக்சிஜனை எடுத்துக்கும், லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் அப்படிங்கிறது ரத்த நாளங்கள் சொல்லுவோம். பிளட் வெசல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ். பிளட் வெசல்ஸ்னால் என்ன இருக்குது ஆர்ட்ரிஸும் வெயின்ஸும் இருக்கும். ஆர்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி எதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து எடுத்துக்கும். எக்ஸப்ட் பார்த்தோம்னா பல்மனி ஆர்ட்ரி விச் கேரிஸ் டீஆக்சிஜனேட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் எக்ஸப்ட். அண்ட் வெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெயின்ஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். வெயின் எதை கேரி பண்ணும் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணும். கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின் விச் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த ஹார்ட். எக்ஸப்ட் என்னது பல்மனரி வெயின். ஓகே, இதுதான் பிளட் வெசல்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா do you know there are some animals like lobsters and crabs பார்த்தோம் அப்படின்னா that have blue கலரில் இருக்கும். அதோட பிளட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. லாப்ஸ்டர்ஸும் கிராப்ஸோட இது பார்த்தோம் என்ன இருக்கும் பிளட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ப்ளூ பிளட்டாக இருக்கும். காக்ரோச் கேஸ் என்ன கலரில் இருக்கும், காக்ரோச்சோட பிளட்டு பார்த்தோம் அப்படின்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும் அல்லது ஒயிட் பிளட் கலரில் இருக்கும். ஓகேவா, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா. லொக்கேட் யுவர் பல்ஸ் பாயிண்ட்ஸ் எய்தர் ஆன் ரிஸ்ட் ஆர் நெக். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உங்களோட பல்ஸ் பாயிண்ட்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிற ரிஸ்ட் அண்ட் நெக்கில் வந்து வச்சு என்னது உங்களோட பல்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். பிளேஸ் யுவர் ரைட் இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆன் த பாம் சைட் ஆஃப் யுவர் லெஃப்ட் ரிஸ்ட். On the neck, the pulse point is located beneath the ear and jawbone. Count the number of beats for 15 seconds. Multiply this by 4. 15 4 equal to 60. This shows how many times the heart beats in 1 minute. Heart beats வந்து என்னது நம்மளாலே என்ன பண்ணலாம் அதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஓகே, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் என்னது ஆள்காட்டி விரல் இருக்குது, இன்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல அதை வந்து நடுவிரல் அந்த லெஃப்ட் ஹேண்டில் மணிக்கட்டு இருக்குல்ல ரிஸ்ட்டு அந்த பகுதியில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வச்சுட்டு கழுத்து பகுதி நெக் சைடு பார்த்தோம் அப்படின்னா காதுக்கும் அதோட தாடை எலும்பு கீழாக நம்மளை என்ன பண்ணலாம் அதோட இதை பீட்ஸை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். ஃபோர்த் சிஸ்டம் விச் சிஸ்டம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம். ஓகே, எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் ரிமூவ்ஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. எதை ரிமூவ் பண்ணுது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். கிட்னிஸ், லங்ஸ், லிவர் அண்ட் ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ். எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன்ஸ் என்னமா கிட்னிஸ், லங்ஸ், லிவர் அண்ட் ஸ்கின் இதெல்லாம் சேர்ந்து தான். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். விச் ஒன்? கிட்னிஸ், யூரிட்டர்ஸ், யூரினரி bladder. Kidney, ureters, urinary bladder. ஓகே, ஃபஸ்ட் நம்ம கிட்னிஸ் பார்க்கலாமா. த கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட். இதாம்மா கிட்னியோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. இதாம்மா கிட்னி, ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னிஸ் இருக்குது, பேர் ஆஃப் கிட்னி இருக்கா, லேயர்ஸ். யூரிட்டர், இது யூரினரி பிளேடர், யூரித்ரா அப்படிங்கிற எண்டில் இருக்குது. இது அதோட ஸ்ட்ரக்சர், கிட்னியோட ஸ்ட்ரக்சர்.
ஓகே, பார்க்கலாம் அதோட பார்ட்ஸ். த கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட் என்னது ஃபில்டர் பண்ணி டு ரிமூவ் வேஸ்ட்டு என்னது வேஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணி என்னது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, யூரினை ப்ரொடியூஸ் பண்ணும். த கிட்னிஸ் ஆர் எ பேர் ஆஃப் டார்க் ரெட், எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, பேர் ஆஃப் டார்க் ரெட் கலரில் இருக்குது, பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ், பீன் ஷேப்பில் இருக்குது. பிளேஸ்டு பிகைண்ட் த அப்டமன், எங்கே இருக்கும், பிகைண்ட் த அப்டமன், அப்டமன் பகுதியில் பிகைண்டில் இருக்கும். ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிபிரல் காலமில் இருக்கும். த ஆவரேஜ் அடல்ட்ஸ் கிட்னி பார்த்தோம் அப்படின்னா மெசர்ஸ் எபோட் எவ்வளோ இருக்கும், 12 சென்டிமீட்டர் லென்த் அளவில் இருக்கும், 6 சென்டிமீட்டர் விந்த் அளவு இருக்கும். அடல்ட்ஸில் பெரியவங்களில் பார்த்தோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் திக்னஸ் அளவு இருக்கும். ரைட் கிட்னி இஸ் ஸ்லைட்லி லோயர் தென் த லெஃப்ட் கிட்னி, லெஃப்ட் கிட்னியை விட ரைட் கிட்னி எப்படி இருக்கும், கொஞ்சம் லோயராக கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும் காணப்படும். இந்த சைடு இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஈச் கிட்னி இஸ் கவர்டு பை அ ஃபைப்ரஸ் மெம்ப்ரெயின், ஒவ்வொரு கிட்னி எதனால் கவர் ஆகிருக்கு, ஃபைப்ரஸ் மெம்ப்ரெயினால் கவர் ஆகிருக்கும். அந்த மெம்ப்ரெயின் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால்டு கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம், கேப்சியூல். The kidneys are made up of millions of excretory units. Kidneys வந்து என்னது, millions of excretory units. அதை என்னன்னு சொல்கிறோன்னா நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நெஃப்ரான்ஸ். Which are the structural and functional unit of kidneys. இதான் என்னது, structural and functional unit of kidney என்னமா, நெஃப்ரான். ஓகே, நெக்ஸ்ட்டு யூரிட்டர்ஸ். செகண்ட் இருக்கலாம் அந்த இமேஜில் யூரிட்டர் அப்படிங்கிறது. இந்த யூரிட்டரோட அமைப்பு எப்படி ஸ்ட்ரக்சர்னா 2 யூரிட்டர்ஸ். ஹவு மெனி யூரிட்டர்ஸ் இருக்குது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹவு மெனி 2 யூரிட்டர்ஸ் இருக்குது. எஸ் ஆர் நோ, எஸ் 2 யூரிட்டர்ஸ். த கிட்னிஸ் த யூரினரி பிளேடர் எதோட அட்டாச் இருக்குது, த யூரினரி பிளேடோட அட்டாச் இருக்குது. யூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் யூரினரி பிளேடர் த்ரூ யூரிட்டர்ஸ். அந்த கிட்னியில் இருக்கிற யூரின் வந்து என்னது, யூரிட்டர் மூலமாக யூரினரி பிளேடரை வந்து அடையும், ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரினரி பிளேடர் எண்டு. யூரினரி பிளேடர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஷேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர்ஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். இது டெம்பரரி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கு யூரினை. யூரின் என்டரிங் த யூரினரி பிளேடர் ஃப்ரம் த யூரிட்டர் ஸ்லோவானது slowly fill the hollow space inside the bladder. Urine is expelled வெளியேற்று from the body through the urethra. urethra வழியே என்ன பண்ணும், யூரின் வந்து வெளியேறும். ஓகே, do you know, உங்களுக்கு தெரியுமா, every minute kidneys receives approximately என்னது 1.250 liter of blood. ஒவ்வொரு மினிட்ஸும் பார்த்தோம், எவ்வரி மினிட்ஸ்னு அது ஒவ்வொரு மினிட்ஸும் கிட்னிஸ் எதை ரிசீவ் பண்ணுது, எவ்வளோ பிளட்டை ரிசீவ் பண்ணுதுன்னா அப்ராக்சிமேட்டாக 1.250 லிட்டர் பிளட்டை வந்து ரிசீவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெர்வஸ் சிஸ்டமாக லாஸ்ட் 5th சிஸ்டம் என்னது, நெர்வஸ் சிஸ்டம். நெர்வஸ் சிஸ்டம் இஸ் ஆன் இன்டகிரேஷன் ஆஃப் நெர்வ்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு செல் கால் நியூரான்ஸ். இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நெர்வஸ் சிஸ்டம் வந்து என்னது, நியூரான்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஓகேவா, நெர்வஸ் சிஸ்டம் வந்து இதில் வந்து சிறப்புத்தன்மை வந்து நிறைய செல்கள் வந்து இருக்கும், அது மாதிரி நரம்புகளும் இருக்கும், இன்டகிரேஷனாக இருக்கும், நெர்வ்ஸ் வந்து இன்டகிரேஷனாக இருக்கும், அதான் நியூரான் சொல்கிறோம். த ஹியூமன் நெர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு த ஃபாலோவிங். விச் ஒன், சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம், பெரிப்ரல் நெர்வஸ் சிஸ்டம். 2 டைப்ஸில் இருக்கும். சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம் சிஎன்எஸ், பெரிப்ரல் நெர்வஸ் சிஸ்டம் என்னன்னு சொல்கிறோம் பிஎன்எஸ் அப்படிங்கிற 2 டைப்ஸில் இருக்கும். என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன இருக்கா, கன்சிஸ்ட் ஆஃப் த பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்டு அண்ட் த நெர்வ்ஸ்னால ஆனது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் விச் ஒன், பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்ட் நெர்வ்ஸ். ஓகேவா, இதான் இங்கே ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரெயினோட ஸ்ட்ரக்சர், பிரெயின் வந்து செரிப்ரம், பிரெயின் ஸ்டெம், செரிபெல்லம், ஸ்பைனல் கார்டு, சொமேட்டிக் மசில்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே அட்டானமி கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரெயின் வந்து வி யூஸ் அவர் பிரெயின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், திங்க், ரீட் அண்ட் ரைட். திங்க் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறோமா இல்லை? எஸ். த பிரெயின் இஸ் கவர்டு பை, பிரெயின் எப்படி கவர் ஆகிருக்கும், 3 மெம்பரன்ஸ்னால கவர்ட் ஆகிருக்கும். என்னது 3 மெம்பர்ஸ்னால கவர் ஆகிருக்கும். அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெனின்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை என்னென்னு சொல்கிறோம், கால்டு மெனின்ஜஸ். தே ஆர் டியூராமேட்டர், அதில் என்னது 3, அது என்ன மேட்டர், டியூராமேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், பயோமேட்டர் அப்படிங்கிற 3 இருக்குமா, பயோமேட்டர். த பிரெயின் இஸ் கெப்ட் இன் எ போனி கேஸ் கால்ட் கிரானியம் ஆர் ஸ்குல். த பிரெயின் வந்து என்னது, கிரானியம் அப்படிங்கிற மண்டையோடது, ஸ்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கல் அப்படி கிரானியம் அல்லது என்னது ஸ்கல்னால இதில் வந்து பாதுகாப்பாக இருக்குது. அதுக்குள்ளே என்ன எப்படி இருக்கும், ப்ரொடெக்ட் பண்ணுது, போனி கேஸ், அதாவது இந்த கிரானியம் ஸ்கல்னால அந்த பாக்ஸ்குள்ளே என்னது பாதுகாப்பாக இருக்குது. பிரெயின் வந்து மண்டையோட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குது, கிரேனியத்துக்குள்ளே பிரெயின் வந்து பாதுகாப்பாக இருக்குது. இட் இஸ் மேடப் ஆஃப், இது எதுனால ஆனதுன்னா 8 இம்மூவபிள் போன்ஸ்னால ஆனது. இட் இஸ் மேடப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸ்
த பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு நியூரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரெயினோட யூனிட் என்னன்னு சொல்கிறோம்? நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது? மில்லியன் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். பிரெயினோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்னமா? நியூரான். ஓகே. ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 3 மேஜர் பார்ட்ஸ்மா. ஹியூமன் பிரெயின் வந்து 3 மேஜர் பார்ட்ஸ். என்னது? ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின் சொல்கிறோம். ஃபோர் பிரெயின் அப்படிங்கிறது என்னதுடா? செரிப்ரம், மிட் பிரெயின் செரிபெல்லம், ஹின் பிரெயின் அப்படிங்கிறது மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோர் பிரெயின் பற்றி பார்க்கலாமா? ஓகே, ஃபோர் பிரெயின் செரிப்ரம். இந்த ஃபோர் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்கும்? ஃபோர் பிரெயினில் செரிப்ரம், தலாமஸ் அண்டு ஹைப்போதலாமஸ் இருக்கும். தலாமஸ் அண்டு ஹைப்போதலாமஸ். இட் இஸ் the largest part of the brain. இதுதான் என்னது இருக்கிறதுல பிரெயினில் லார்ஜஸ்ட் பார்ட்னு சொல்லுவோம் ஃபோர் பிரெயினை. இது வந்து சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி. இது எங்கே அமைஞ்சிருக்கும்? இது வந்து என்னது? இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி அப்படின்னு சொல்கிறோம். மனித நினைவாற்றலின் மையம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்னது? இது வந்து எதுக்கு காரணமாக ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்டெலிஜென்ஸ்னால் என்னது? புத்தி கூர்மை, இமேஜினன்ஸ் அண்டு ரீசனிங், கற்பனை திறனுக்கும் ரீசனிங்க்கும் இது வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஃபோர் பிரெயின். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மிட் பிரெயின் செரிபெல்லம் அப்படின்னு சொல்கிறோம். நடுமூளை, நடுவில் இருக்கிற பிரெயின். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் லைஸ் பிஹைண்ட் த செரிப்ரம். செரிபரத்தோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு. சரி, ஓகேவா? செரிப்ரம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? பெருமூளைன்னு சொல்கிறோம். நம்ம அது பின்பகுதியில் தான் இது வந்து இருக்கும். சரி, மிட் பிரெயின் வந்து இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. இது உடலில் என்னது? மசில்ஸில் இயக்கத்தை என்ன பண்ணுது? மூமெண்ட்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுது, ஒருங்கிணைக்குது. மசில்ஸோட மூமெண்ட்ஸை வந்து ஒருங்கிணைக்குது. நம்ம உடலில் பாடியில் இருக்கிற மசில்ஸோட மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணுது? ஒருங்கிணைக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி. இது எது ஹெல்ப்பாக இருக்குது? பாடியோட எதை மெயின்டைன் பண்ணுதுன்னா பேலன்ஸ் ஆஃப் த பாடி. உடலை வந்து பராமரிப்பில் ரொம்ப சமநிலையை வகிக்குது, பேலன்ஸ் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹின் பிரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெடுலா ஆப்லகேட்டா. த ஹின் பிரெயின் கம்ப்ரைசஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னா பான்ஸ் அண்டு மெடுலா ஆப்லகேட்டா இருக்கும். பான்ஸ் அண்டு மெடுலா ஆப்லகேட்டா. இட் இஸ் ஆல்சோ கால்டு தான் என்னது? பிரெயின் ஸ்டெம் சொல்கிறோம். இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கால்டு என்னது? விட்டால் நாட். இது என்னன்னு சொல்கிறோம்? விட்டால் நாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? விட்டால் நாட் பிகாஸ் எதனால அப்படின்னா இது எதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் ப்ரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் அதர் இன்வாலன்ட்ரி மசில்ஸை வந்து என்ன பண்ணும்? இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால இது வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா விட்டால் நாட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்டு. எதோட கனெக்ட் ஆகிருக்கும்னா ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகிருக்கும். மூளை பிரெயினை வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்பைனல் கார்டோட இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஹின் பிரெயின் வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதாம ஸ்ட்ரக்சர். செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ் பிரெயினோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் இதை லேபிள் பண்ணியிருக்காங்க. செரிபெல்லம், ஸ்பைனல் கார்டு இது இங்கே இருக்குது. பான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. மெடுலா ஆப்லகேட்டா முகுலம், மெடுலா ஆப்லகேட்டா முகுலம், மூளைத்தண்டு. பிரெயின் ஸ்டெம் சொன்னால் நம்ம அதாம்மா ரெண்டு சேர்ந்து தான் பிரெயின் ஸ்டெம். தலாமஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஹைப்போதலாமஸ், செரிப்ரம், செரிபெல்லம், ஸ்பைனல் கார்டு. இது ரொம்ப ஸ்ட்ரக்சர், பிரெயினோட ஸ்ட்ரக்சர்மா. உங்களுக்கு தெரியுமா? The brain, do you know? The brain needs a continuous supply for oxygen for better functioning. brain என்ன பண்ணும்? ஆக்சிஜன் வந்து எனது கண்டினியூ சிறப்பான எனது செயல்பாட்டுக்கு தொடர்ச்சியான ஆக்சிஜன் வந்து இதுக்கு வந்து தேவைப்படுது. மூளை வந்து நல்லா சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது? கண்டினியூவாக ஆக்சிஜன் வந்து தேவை. த பிரெயின் லாஸ் த எபிலிட்டி த ஃபங்க்ஷன் வென் இட் டஸ் நாட் கெட் ஆக்சிஜன் ஃபார் மோர் தென் 4 minutes. என்னது? தொடர்ந்து வந்து 4 minutesக்கு மேலே ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா மூளை வந்து அதோட என்னது? கண்ட்ரோலை வந்து லாஸ் பண்ணுது. பிரெயின் வந்து என்னது? பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆகிரும், அதோட எபிலிட்டி வந்து லாஸ் ஆகும். எனஃப் ஸ்லீப் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் அவர் பிரெயின். என்னது? நம்ம வந்து நல்லா போதுமான அளவு, எனஃப் ஸ்லீப்னா என்னது? அதிகமாக தூங்கக்கூடாது, போதுமான அளவு நம்மளுக்கு வந்து இந்த கரெக்டான தூக்கம் ஸ்லீப், அதனால் நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டான அளவு தூங்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஹெல்த்தி ஃபுட்டு வந்து சாப்பிடணும். இது வந்து என்ன பண்ணணும்னா பிரெயினோட என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதோட எபிலிட்டியை வந்து என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்மா ஸ்பைனல் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறத இது எப்படி இருக்குன்னா ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் எ டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கா? லேயர்ஸ் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பிரெயின் வரணும், அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இட் லைஸ் வித்தின் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. நம்மளோட எங்கே இருக்குது அப்படின்னா பேக் போன், முதுகெலும்பு இருக்கலாமா, நம்ம முதுகெலும்போட இணைந்து காணப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன சிஸ்டம்? பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம்.
பிஎன்எஸ் சொன்னோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டமில் என்ன எதில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது? நர்வ்ஸ்லேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து எல்லா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலும் கனெக்ட் ஆகிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? somatic nervous system வந்து கேரிஸ் பண்ணி இது sensation from the organ, sensation from the organs to the brain and the take messages from the brain to the organs for movements. somatic nervous system வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்கிற சென்சேஷன் உணர்வுகளை வந்து என்ன பண்ணுன்னா பிரெயினுக்கும் பிரெயினில் இருந்து மெசேஜ் எடுத்து என்ன பண்ணுறது அந்த நம்மளோட பாடி பார்ட்ஸில் இயங்கும்ல மூவ்மெண்ட் ஆகும்ல அதுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா இது வந்து கேரி பண்ணுது. ஓகேவா? மெசேஜ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுது? கேரி பண்ணுது. பிரெயின் டு த ஆர்கன் ஆஃப் ஆர் மூமெண்ட்ஸ். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும். எதை கண்ட்ரோல் பண்ணும்? அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் த நெர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி உடலில் இருக்கிற எல்லா இன்னரில் இருக்கலாம் எல்லா உறுப்புகளும் ஆர்கன்ஸை என்ன பண்ணுது? இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதில் இருக்க நெர்வ்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே.